பிரதமர், மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கம் செய்வதற்கான மசோதா. இதை அவசரமாக அறிமுகம் செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கிறது சார்? அரசியல் நோக்கம்தான். இன்றைய தேதிக்கு இது ஒரு திசை திருப்புகிற செயல் ஆயிடுச்சுல்ல. இப்போ நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் வந்து ஓட்சோரி, ராகுல் காந்தியோட பீகார் யாத்திரை. ராகுல் காந்தியோட யாத்திரைகள் எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் வலிமையா இருக்கிற மாநிலங்கள் அது மேலும் பலன் அளித்திருக்கு. அது பிஜேபிக்கு எதிராக. நீங்க முதல்ல இருந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலிருந்து இன்றைய வரைக்கும் அதை நீங்க கம்பேர் பண்ணலாம். அப்போ நாடு முழுவதுக்குமான ஒரு பிரச்சனை. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த சார் பிரச்சனை வரும்போது இவ்வளவு பெரிய அரசியல் விழிப்புணர்வு அதுல இல்லை. இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மீடியா, எல்லா பத்திரிகையும் அதை கவர் பண்ணி ராகுல் காந்தியோட பயணம். சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி மீண்டும் அடுத்த சிட்டிங் உட்காருது. ஏதோ ஒரு வகையில் வந்து தேர்தல் ஆணையம் பணிந்து ஒரு சில ரிலீஃப் கொடுத்துருக்கு. உதாரணமாக ஆதார் கார்டு இன்க்ளூஷன், எபிக் சர்ச்சபிள் ஓட்டர் லிஸ்ட்டு, இப்படி சில விஷயங்கள்ல பணிஞ்சிருக்கு. மேலும் பணியும் தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப ராகுல் காந்தி யாத்திரை கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.